எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு ரொம்ப 2 நாளா தலை வலிச்சிடுது. ஏன்னா டிவிக்கு அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுறப்ப அந்த நம்ம ஊரு சின்ன பசங்க எல்லாம் அப்பப்பா கத்தி கத்தி தலைவலியே வந்துருச்சு. என்ன சரி எதையாவது கூட பேசலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா கேட்டாதானே பேசுறது, வீடியோ போடுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷனே ப்ராப்பரா இல்ல. இன்னும் சொல்ல வராதுல மைக்கு வேற இதாயிடுச்சு. அதனால ஒருவேளை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சீமான் அண்ணா ஆதரவாளர் அப்படிங்கறதுனால நீங்க அதை பேசுறீங்களான்னு சொல்லிட்டு அதை வேற டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சரி, அது டார்கெட் பண்றது பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அந்த பசங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இல்ல உண்மையாவே மனசுல அதான் தோணுச்சு. ஐயோ, இந்த பசங்க எப்படி நாட்டை வந்து முன்னேற்ற போறோம் எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் கையில தான் இந்த நாடு இருக்குது, இதெல்லாம் இருந்தா எப்படி தம்பி இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் பிள்ளைங்களா இல்ல தொல்லைங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எனக்கு வந்து ஆயிடுச்சுங்க. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு தலைவலியே வந்துருச்சு. சரி, ஓகே, அந்த விஷயத்தை விட்டுருவோம். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம். லைன் பெருவி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா நம்ம சேனல்ல. அது உண்மைங்க. ஏன் வடக்கன்ஸ் வந்துட்டு உள்ள வர்றாங்க, மத்த நாட்டுல இருந்து வந்து நம்மள வந்து ஏன் வந்து நம்ம மக்களுக்கு வேலை இல்லாம ஆக்குறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் மேல 1000 குறைகள் இருக்கு. அது உண்மை உண்மை உண்மை. பாத்தீங்கல்ல, நேற்று நடந்த நிகழ்வுகளே உங்களுக்கு அது ஒரு உதாரணம். சரியா? வேலை செய்ய சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது. ஆனா நடுவுல ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இருந்தா எல்லாருக்குமே வந்து விஜய் பார்க்கணும் அவங்களாம் பார்க்கணும்னா மட்டும் ஈஸியா இருக்குது பாருங்க வாழ்க்கை அவங்களுக்குலாம் இல்ல. எனக்கு யூஸ்வலான ஒரு விஷயம் பிடிக்கும். எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு எல்லாரையுமே பழக்கப்படுத்திடக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறப்ப அவங்களால வந்து ஒரு டிஃபிகல்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போறப்ப அவங்களால வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவங்க வந்து உடன்பட மாட்டாங்க. இதே வந்து நீங்க எப்போதுமே வந்து ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கவங்களை கொண்டு போய் ஹார்டான ஒர்க்கை செய்ய சொன்னா அவங்களால முடியாது. இதே ஹார்டா எல்லா விஷயத்துக்கும் பழகிட்டாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு போய் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார வச்சா ஓகே. ஏன்னா அவங்க வந்து ஹார்டான ஒரு விஷயத்தையும் பண்ணிடுவாங்க, கம்ஃபர்டான ஒரு விஷயத்தையும் பண்ணிடுவாங்க. ஆனா கம்ஃபர்ட்டா இருந்து பழகினவங்க என்னைக்குமே ஒரு ஹார்டான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க அடாப்டும் ஆக மாட்டாங்க. சரியா? இப்ப நம்ம பசங்க எல்லாம் பண்றது அதுதான். ஓகே, இப்ப வந்து அதுல வந்து ஏன் அப்படி இது வந்து இந்த வடக்கன்ஸ் வந்து பத்தி வீடியோ போடுறப்பெல்லாம் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அப்ப வந்து எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ஏன் இப்படி வடக்கன்ஸை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப பார்த்தா எல்லா மக்களும் கொந்தளிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களும் வடக்கன்கள் எல்லாம் வேலைகளை வந்து கரெக்டா செய்யறாங்க. வேலையை கொடுத்தா வீட்டு வேலை கொடுத்தோம்னா உடனே வந்து இன்ஜினியர்ட்ட கொடுத்தோம்னா எல்லா வேலையும் 6 மாசம் டயத்துல எல்லாத்தையும் வேலை முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. கொத்தனார் வர்றதுக்கு 11 மணி ஆகும், சித்தாள் ஒரு டைமுக்கு வருவாங்க, ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு வேலையை பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த வேலைக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பிரேக் எடுக்க வேண்டியது, டீ பிரேக்குன்னு போக வேண்டியது, லஞ்ச் பிரேக்குன்னு போக வேண்டியது, அதுக்கப்புறம் சோழி முடிச்ச உடனே கொட்டி ஊத்திட்டு கிளம்பிடுறது. இதுக்காக வந்து 1000 ரூபாய் சம்பளம் வேற கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க. இது உண்மைதான். 100% இவங்க சொல்றது எல்லாருமே உண்மைதான். சரியா? அதே மாதிரி வந்து சீமான் அண்ணா சொல்றப்ப வந்து நல்லா சொல்லியிருந்தார். 100 நாள் வேலையெல்லாம் வந்து எதுக்கு வச்சிருக்கீங்க, வச்சுட்டு காசு 300 ரூபாய் கொடுத்துட்டு என்னுடைய மக்களை வந்து எந்த ஒரு விஷயமே ப்ரொடக்டிவா வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் அது. சரியா? இப்ப எங்கேயுமே வந்து ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டுல இருக்க எல்லாரும் வந்து அவங்களுடைய உழைப்ப கொடுக்கணும். அப்பதான் வந்து உற்பத்தி திறன் எப்படி வந்து உருவாகும், ஒரு நாட்டோட உற்பத்தி திறன் எப்படி அதிகமாகும்னா நீங்க எல்லாருமே ப்ரொடக்டிவா இருக்கணும். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாருமே ப்ரொடக்டிவா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல வந்து 4 பேர் இருக்காங்கன்னா இப்ப வந்து அந்த வீட்டுல 4 பேருக்கு எவ்வளவு செலவாகும். அப்ப இன்கம் வருமானம் இருந்தா தானே அந்த செலவை வந்து நீங்க வந்து சமாளிக்க முடியும். சேமிக்கிறதுல அப்புறம் இருக்கும், சமாளிக்க முடியும். இப்ப அந்த வீட்டுல ஒரே ஒருத்தங்க சம்பாரிச்சு 4 பேருக்கு சாப்பாடு போடுறது எப்படி இருக்கு, 2 பேர் சம்பாரிச்சு 5 பேருக்கு சாப்பாடு போடுறது எப்படி இருக்கு, 3 பேர் சம்பாரிச்சு 5 பேருக்கு சாப்பாடு போடுறது எப்படி இருக்கு. அப்ப 3 பேர் வேலைக்கு போறப்ப அந்த வீட்டுல வந்து செலவுகளை காம்பன்சேட் பண்ண முடியும், மிச்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஒரு ஆளே எல்லா விஷயத்தையும் பண்ணுனா அங்க வந்து பற்றாக்குறைதான் ஏற்படும் இல்லையா, சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப வந்து அவங்களை வந்து அவங்களோட தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. அப்போ நீங்க ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாது. அப்ப வந்து வீட்டுல வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இதே நிலைமை தாங்க நாட்டுக்கும். சரியா? நாடுங்கிறது வந்து நம்ம நாட்டுல வந்து இப்ப இந்தியா இருக்குன்னா இந்தியா எதாவது ஆயிருக்கு, இத்தனை மாநிலங்களால சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள மக்களும் என்ன பண்ணணும்னா உழைக்கணும்.
உழைச்சாதான் அதுக்கான ஒரு இது வரும். அப்ப வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உழைக்கிறப்ப உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணிப்பீங்க. அப்ப வந்து நாட்டினுடைய நம்ம தமிழ்நாட்டுக்குமே தமிழ்நாடுடைய வளர்ச்சி வந்து இருக்கும். ஏன்னா நீங்க வரி கட்டுவீங்க இல்லையா, உழைக்கிற எல்லாருமே வரி கட்டுறோம் இல்லையா, அப்ப வந்து பொருள் வாங்குறப்பவும் வரி வரும். அப்ப வந்து என்ன, நாட்டிற்கு நிறைய வந்து இன்கம் வரும். அதை வச்சு வந்து அவங்க டெவலப்மெண்ட் இருக்கணும். இதுதான் நிறைய பேர் வந்து மைண்ட்ல நினைச்சுப்பீங்கல்ல, நாங்க உழைச்சி போடுறோம் அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. இந்த மாதிரிதான் வந்து ஒரு இது இருக்கும். சரியா? இப்ப இந்த மாதிரி பண்ணாம எல்லாரும் சோம்பேறியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாட்டுல வந்து நிறைய பேர் வந்து எங்க பாருங்க சோம்பேறிகள் தான் உருவாகுறது. சரியா? ஒரு இதுல வந்து அங்க போயிட்டு ஒரு ஆடு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் இருந்தது. அங்க போயிட்டு கேட்கலான்ட்டு போனா, அங்க ஒருத்தட்ட போய் கேட்டா வந்து பாத்துக்கிறீங்களா, 8000 ரூபாய் சம்பளம் தர்றோம், அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாம் கொடுத்துருவோம், பருப்பு எல்லாம் கொடுத்துருவோம், வீடு வந்து இங்க ஒரு சின்ன வீடு இருக்கு, பாத்ரூம் இருக்கு, எல்லாமே வசதிகள் இருக்கு. சரியா? ஒரு டவுனுக்குள்ள இருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுவும் வந்து வந்து கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். சரியா? அதுக்கு எல்லாரும் என்ன ரீசன் சொல்றாங்கன்னு கேங்க. 8000 ரூபாய் சம்பளங்க, கேட்டுக்கங்க. அதெல்லாம் வர முடியாதுமா, அந்த காசெல்லாம் எங்களுக்கு பத்தாது ஒருத்தங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, என்னம்மா 8000 ரூபாய் ஓகே, ஆனா வந்துட்டு நீங்க சொல்றதா பார்த்தா எனக்கு இன்னும் இன்சென்டிவ் மாதிரி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேக்குறாரு. அதோட கொடுமை. சரி இதெல்லாம் சொல்லிட்டு பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து செய்யற வேலை என்கிட்ட கொடுக்காதீங்க, எனக்கு இதுலயே நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமா இருக்கிறத எப்படி பெருமையா சொல்லிக்கிறாங்க பாருங்களேன் இந்த மக்கள் எல்லாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னடா இது, நம்ம பைத்தியமா இல்ல இவங்க எல்லாம் பைத்தியமா, இல்ல நம்மள அவங்க எல்லாம் பைத்தியம் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு எனக்கு. சரியா? இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய இருக்காங்க. இது வந்து எந்த விதத்துலன்னா எல்லாருக்கிட்டையுமா, இவன் வந்து எஜுகேட்டடா இருக்கட்டும், நான் எஜுகேட்டட், எல்லாருக்கிட்டையும் இந்த இது இருக்கும். நிறைய வந்து பாக்குறீங்க இல்லையா? இப்ப நீங்க உழைக்க கூடாது, ஆனா உங்களுக்கு காசு வேணும். சரியா? உழைக்காம காசு வர்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இந்த உலகத்துல இருக்கோ அத்தனை வழிகளும் நம்ம மக்கள் வந்து உபயோகப்படுத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த அக்காங்கள்லாம் இருக்காங்க, இந்த பலூன் அக்காவா யாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அக்காங்கள்லாம் யூடியூப் சேனல்ல எல்லாம் அவங்கள பத்தி எல்லாம் பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை வந்து பேட்டி எடுத்தாங்க. அந்த பொண்ணு கூட ஏதோ அருங்காகி ஊருன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து என்ன சொன்னாங்க அந்த பொண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து வேலைக்கெல்லாம் போனா ஐடி ஃபீல்டுல இருந்தேன், ஆனா வந்து வேலைக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் என்ன வந்து என்னுடைய திறமையை யாரும் மதிக்கல. சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது, ஒன்லி 1.5 years or 2 years அந்த டைம் பீரியட்ல. சரியா? அப்புறம் வந்து எனக்கு ஏத்த மாதிரியான சம்பளம் எல்லாம் கொடுக்கல, அதனால வந்து எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை வந்து எப்படின்னா ஐடில இருந்த வேலையை வந்து இந்த அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க. சரியா? இப்ப வந்து நான் வந்து நார்மலா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணேன்னா யூடியூப் சேனல்ல வந்து யாருமே அதை பாக்குறது இல்ல. அதனால வந்து நான் என்னுடைய உடம்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறதா மக்கள் விரும்புறாங்க, நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஈவன் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, அவங்கள இந்த சமுதாயம் எப்படி மாத்தி இருக்குன்னு பாத்துக்காங்க. சரியா? அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, எனக்கு இதை பார்த்து என்ன பிள்ளைங்கெல்லாம் சொல்லுதுங்களே அப்படின்ட்டு. அது எப்படிமா, போனோடனே உங்களுக்கு திறமை உடனே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுமா? அதே மாதிரி வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு. சரி, அவங்க தான் டிவிக்கு முன்னாள் எங்க உறுப்பினர். சரி, அந்த பொண்ணு வந்து சொல்றப்ப வந்து எனக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அதனால நான் வந்து இந்த கட்சியில சேர்ந்துட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் இது பண்றப்ப தோணும், ஒரு அங்கீகாரம்ன்றது நீங்க எப்படி உடனே எதிர்பார்க்கலாம். சரியா? எத்தனையோ வருடங்கள் வேலை பாக்குறாங்க நம்ம மக்கள்லாம், அவங்களுக்கு அங்கீகாரமே இன்னும் கிடைக்காமதான் வேலை பாக்குறாங்க. அதுக்காக எல்லாரும் வந்து நாங்க வந்து எல்லாரும் வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட அங்கீகாரம் கிடைக்கல, நாங்க வேலையே பார்க்க மாட்டோம், நாங்க எந்த விஷயமே செய்ய மாட்டோம், உழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா ஊர்ல பாதி பேர் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும். புள்ள குட்டியெல்லாம் காப்பாற்றவே முடியாது. சரியா? இதெல்லாம் எப்படி நீங்க சிறு வரை எல்லாரும் செய்யலாமா? வீட்டுல இருக்க எல்லா லேடிஸும் வந்து உடம்ப காமிச்சுட்டே இருக்கலாமா? இதெல்லாம் என்னமா பேசுறீங்க? அங்கீகாரம் எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும்? உங்களோட உழைப்புதான். என்னைக்குமே உழைக்கிறதுக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறவே. உழைக்கிறதுக்கு பயப்படாத ஒருத்தங்க லேட்டா கூட கிடையாது, ரெகக்னைசேஷன் கிடைக்குது. இப்ப நீங்க எல்லாம் உழைச்சு அவங்கவுங்க சாப்பிட்டதானே உழைக்கிறீங்க, இல்ல மத்தவங்களுக்காக ஐயோ நாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டை காப்பாற்றணும் தானே எல்லாரும் உழைக்கிறீங்க. அந்த உழைக்க அவ்வளவு வருத்தமா இருக்குன்னா அப்ப உங்களை எல்லாம் என்ன சொல்றது?
நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல அவங்கவுங்க கரெக்டா வேலையை பாத்தீங்கன்னாவே நாடு திரும்பிடுங்க. சரியா? எனக்கு இது ஒரு விஷயம். அந்த டிவிக்கு போறது கூட அப்படிதான். நான் போட வரல. என்ன வயசு? அவங்க 40-50 வயசு வரைக்கும் ரெகனைசேஷன் கிடைக்கல. உழைச்சு ஓட தேஞ்சு போறாங்க. லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் கிடைக்கல. அவங்க எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணணும். அவங்க எல்லாம் உட்காந்து உங்களை மாதிரி இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா போதுமா? உழைப்புக்கு எதுக்கு பயப்படுறீங்க எல்லாருமே? இது எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இதை நான் கேள்வி கேட்கிறேன். எந்த வேலை சொன்னாலும் உருப்படியா பண்றது கிடையாது. ஒரு சுடிதார் தைக்க போனா ஏனோ தானோன்னு தச்சு விட்டுறது. கேட்டோம்னா எங்களுக்கு கோவம் வந்துடும். ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிட்டு இதை வந்து இப்படி பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்டோம்னா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா செய்யறதுக்கு தானே காசு கொடுத்து தானே பண்றோம். யாராச்சும் தர்மத்துக்கு வந்து செஞ்சு தருவீங்களா? இந்த வேலை வந்து பண்ணி தருவீங்க? இல்ல காசு கொடுக்குறோம்ல. அப்ப உங்களுக்கு யாரு வந்து நல்ல விஷயம் பண்ணுவாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்களோ அவங்க தெரியுங்க. அதனால நம்ம கிட்ட 1008 குறைகள் இருக்கு. சரியா? நம்ம வந்து எல்லாரும் உழைச்சாதான் வந்து சாப்பிட முடியும். உழைக்கிறதுக்கு எப்போதுமே பயப்படாதீங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டோன்னே சீமான் அண்ணா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எல்லாரையும் வந்து ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா எல்லாரையும் உற்பத்தி திறனை வந்து ஜாஸ்தி பண்ணணும். உங்களோட ப்ரொடக்டிவா நீங்க இருக்கணும். சரியா? அதை விட்டுட்டு எல்லாரும் சோம்பேறிகளா ஆயிடுறது. சரியா? எந்த ஒரு சோம்பேறித்தனமே வந்து என்ன சொல்றது, நிறைய வந்து நிறைய பாதிப்புகளை தான் தவிர ஹார்ட் ஒர்க்குன்னு நிறைய பேர் வந்து இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஆனா வந்து இப்ப ரஜினிகாந்தா இருக்கட்டும், ஆஹ் மத்த ஹீரோஸா இருக்கட்டும், கிரிக்கெட்காரங்கெல்லாம் என்ன உழைப்பு, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கு. நம்ம ரியல் லைஃப்ல உழைக்கிறவங்க இன்னுமே நிறைய நம்ம மக்கள் இருக்காங்க ரெகனைஸ் பண்ண முடியாம. இப்ப அவங்க எல்லாம் வந்து நடிக்கிறப்ப வந்து எனக்கு இவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கு அவங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப எனக்கு தோணும் இவங்க எல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்க, இவங்க ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது, இவங்க ஃப்ராட் ஒர்க்கர்ஸ். சரியா? இவங்களை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, அதாவது குறுகிய காலங்கள்ல சம்பாதிக்கக்கூடிய விஷயம் சினிமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால மக்கள் இவங்க எல்லாம் மாத்துறதுங்கிறது பாசிபிளான ஒரு விஷயமானு எனக்கு தெரியல. சரியா? பார்க்கலாம் எப்படி நடக்குது. அதனால எப்போதுமே மக்கள் வந்து ப்ரொடக்டிவா இருங்க. எப்போதுமே உற்பத்தி உங்களுக்கே எப்படி போர் அடிக்காதா? இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால ஒருவேளை போர் அடிக்காதா? எல்லாருக்கும் வந்து போனா பாத்துட்டு இருக்க டைம் இருக்கும். சரியா? ரீல்ஸ் பார்க்க டைம் இருக்கும். அவங்க பர்சனல் ஹைஜீனை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க டைம் இருக்காது. எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? அப்ப நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உழைக்கிறதுக்கு பயப்படாதீங்க. உழைப்பவர்கள் என்றுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நல்லா யோசிச்சு நல்லா திங்க் பண்ணுங்க. எல்லாருமே சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நாட்டுல இருக்க எல்லாருக்குமே அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா வந்துடும். சரிங்களா? ஆமா, இப்போ வந்து இதோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.